ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு விலாக் வீடியோ தான் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் டே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடை ராஷ் குக்வேர்ஸ்க்காக என்னை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க உமன் என்டர்ப்ரெனர் ஆஃப் இன்னோவேஷன் 2021 அப்படின்றதில். ஸோ ஒன் ஆஃப் த நாமினியாக நானும் அதில் இருக்கேன். ஸோ அவார்டு எனக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றதெல்லாம் தெரியல. இந்த விலாக் கண்டினியூவாக அப்படியே பாருங்கள், தெரியும். ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் கிளம்பி ஹில்டன் ஹோட்டல் போயிட்டுருக்கோம். அங்கே தான் அந்த ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ ஏன் கூட யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷபுவுக்கு வந்து என்னோட ஃபுல் சப்போர்ட் காமிக்கிறதுக்காக நான் வரேன். கண்டிப்பாக ஷபு வந்து இன்றைக்கி வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அவங்க அவார்ட் வாங்கணும், அப்படி வாங்குறத கண்ணார பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்கேன். எஸ், அண்ட் இங்கே வந்து என் வீட்டுக்காரர் ஓட்டிகிட்ருக்காரு, வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. நான் இறங்கினதுக்கப்புறம் ஹாய் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹமீத் செல்லக்குட்டி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்கிறத விட எங்களுக்கு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராஷ் குக்வேர்ஸோடைய ஃபுல் உழைப்பு எல்லாமே வந்து அவரோடது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் 2 பேருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். அண்ட் இந்த vlog ஃபுல்லாக பாருங்கள். எங்களுக்கு வந்து இந்த அவார்ட் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. ஸோ ரீச் ஆகிட்டோம் பிளேஸை. அண்ட் என் கூட வந்து கார்த்திகா வந்திருக்காங்க, கார்த்திகா சேனல்லேருந்து. கார்த்திகா வந்து என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்களோட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா. அவங்க வந்து இன்றைக்கி நீ வாங்குகிற அவார்டை நான் உன் பக்கத்துலேருந்து பார்க்கணும், உன்னை என்கரேஜ் பண்ணணும், யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே என் கூட வந்திருக்காங்க. ஸோ ஹாப்பி இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா தன்னலமற்ற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என் ஃப்ரெண்டை முன்னேறி போகிறத நான் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிற நேச்சர் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட குறைஞ்சிட்ருக்கு. அது கார்த்திகா கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஒரு திங் வந்து யூனிக் ஆன ஒரு விஷயம் கார்த்திகா கிட்ட. Exactly. I seem to be knowing everybody. Hi, Karthika. Yes. Everything. I'm good. Good. How are you? Super. Rolling. Luxury Affair 2021 வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய கெஸ்ட் வந்துட்டே இருக்காங்க. அதில் இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ ஷீ இஸ் சுபேதா. ஸோ சொல்லுங்க பற்றி. zacs kitchen அப்படின்னு யூடியூப் சேனல் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் as well as ராஷ் குக்வேர்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கானிக் ட்ரெடிஷ்னல் குக்வேர் ஷாப் வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் நம்ம ஷாப், அதாவது ராஷ் குக்வேர்ஸ்க்காக உமன் என்டர்ப்ரெனருக்காக வந்து அவார்டு பண்ணிட்டுருக்கேன். இவங்க வந்து ஷைனி. இவங்கள பார்த்துருப்பீங்க, ஆச்சி மசாலா குரூப் இருக்கு இல்லையா, அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் என்னென்னா, ஹேமாக்காவும் இங்கே இருக்காங்க, பிருந்தாவும் இங்கே இருக்காங்க. அண்ட் நீங்கள் எதுக்கு நாமினேட் ஆகிட்டீங்க? நாமினி ஆகிட்டீங்க குக்கிங்க்கு. நன் அதர் தென் ஹேமாஸ் கிச்சன். ஸோ சங்கீதா இருக்காங்க, வனிலா வீடு. இன்னைக்கு பாட்டு பாடுவீங்களா இல்லையா? ஸோ அவங்களும் இங்கே நாமினேட் ஆகிருக்காங்க ஃபார் டிஜிட்டல் மீடியா அப்படின்ற கேட்டகரியில். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செம்ம சர்ப்ரைஸ். ஏன்னா எனக்கு தெரியாது நீங்கள் தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஓகே. நீங்களும் அவங்களும் மட்டும்தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ரெண்டு வர்றது எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது நீங்கள் வர்றது எதுவுமே. ஸோ ஹேமாக்கா, கார்த்தி. ஸோ அதான் சொல்கிறோம்ல, எங்கே போனாலும் நம்ம ஒரு கேங் எதுவுமே சேர்ந்துருவோம். ஸோ ஹாப்பி, ஸோ ஹாப்பி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ மைக்கேல். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து யூஸ்வலாக எங்கே மீட் பண்ணாலும் நம்ம செல்ஃபி செஷன்லாம் போகும் இல்லையா. ஸோ செல்ஃபி செஷன்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஈவெண்ட் நடக்கிற ஹால்குள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து ஈவெண்ட் நடக்க போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரேம்ப்புக்கான ரேம்ப் ஃப்ளோருமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே மிஸ்ஸஸ் இந்தியா உடைய கான்டெஸ்ட்டும் இன்றைக்கி வந்து நடக்க போகுது. ஸோ உமன் என்டர்ப்ரெனர் அவார்ட் ப்ளஸ் மிஸ்ஸஸ் இந்தியாவுடைய செலெக்ஷனும் இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. Amalgamation of 3 very distinct events that celebrate brilliance, excellence, substance, and of course beauty. We bring to you Mrs. Tamil Nadu 2021. We also bring to you the Entrepreneur Awards 2021, and of course our very own Razzmatazz Wedding Awards. And I think that calls for a big round of
applause. Come on, guys. Triple the three. Okay, so multi events actually, to be frank. So here today, now this session is gonna happen. One is your Mrs. Tamil Nadu. The first time we have got the franchise of Mrs. Tamil Nadu, we are doing it right away. And second is Entrepreneur Awards. So celebrating the women entrepreneurs in the city. And third. ஸோ லைவாக மிஸ்ஸஸ் இந்தியாவுடைய செலெக்ஷனுடைய கான்டெஸ்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இங்கே ஜூரிஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு கண்டஸ்டண்ட்டாக ரேம்பில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. please share a few words with us, ma'am. ஹாய், நான் சுபைதா அப்துல் கரீம். நான் zacs kitchen அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நாங்கள் ராஜ் குக்வேர்ஸ் அப்படின்ற ட்ரெடிஷ்னல் குக்வேர் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக கிடைச்ச அவார்டு தான். நாங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட் எங்களை சொன்னாங்க, இல்லை மியூசியமில் வச்சுருக்க ஐட்டம்லாம் கடையில் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணுறாங்களா, மியூசியமில் வைக்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழிஞ்சு போன பாரம்பரிய பாத்திரங்களை திரும்ப முன்னாடி எடுத்து வந்து வச்சுட்ருக்கோம். எப்படி எனக்கு என்னோட பேக்கும் வந்து என்னோட ஹஸ்பண்டும் அது மாதிரி இந்த ஷாப்புக்கும் பேக்கும் என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ இந்த அவார்டை நான் என் ஹஸ்பண்ட் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெகக்னைசிங் அண்ட் கிவிங் திஸ் அவார்ட். தேங்க்யூ. Wonderful. Thank you so much. Congratulations to you and your husband. Now, thank you, ma'am. You can sit down. And before I let the two of you all go, I want the two of you also to share a few words. Dr. Kanat Rajan is also associated to Mrs. Tamil Nadu. அவார்டை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து நான் என் ஹஸ்பண்ட் கையில் தான் கொடுத்தேன். ஒரு குழந்தை ஓடி வந்து கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா ஹீ டிசர்வ்ஸ் தட். அவர் வந்து முழுக்க உழைப்பு போட்டுட்ருக்காரு நம்ம ராஜ் குக்வேர்ஸில். ஸோ அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்மளோட ராஜ் குக்வேர்ஸ்க்கு உனக்கு அவார்ட் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என் முதுகில் தட்டி அனுப்பி விட்டார். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது இந்த தருணத்தில் நான் என்னோடய அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் தான் இது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து டேடி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ நிறைய பெரிய லெவலில் வருவப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்காக பெரிய கனவு பார்த்தது வந்து எங்கள் அப்பா தான். இன்றைக்கி எங்கள் அப்பா என் கூட இல்லை. ஐ மிஸ் யூ டேடி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ என் கூட இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை ப்ளஸ் பண்ணியிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா என் கூட நின்று சேரப் பண்ணி நீ வந்து யூ கேன் டூ வண்டர்ஸ் அப்படின்னு எப்போயுமே என்னை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். நிறைய லேடிஸ் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கும் நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் எனக்கு என்னென்னா என்னால் ஃபேமிலி சூழ்நிலையால் வெளில வந்து பண்ண முடியலை அப்படின்னு. பட் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு லேடிஸ்க்கும் நான் இந்த அவார்டை வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாதிக்கணுன்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க. அந்த நம்பிக்கை வந்து உங்கள் மேலே நீங்களே வைங்க. இன்னொன்று, நான் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் இன்றைக்கி வந்து இவ விழுந்துட மாட்டாளா, இன்றைக்கி இவ வந்து டவுன்ஃபால் பார்த்துட மாட்டாளா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க பல பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அவங்களோட வேலை அப்படின்னு நினைக்கிறேன். லைஃப்பில் லேடிஸ் ஆகிய நம்ம வந்து நிறைய பரிமாணங்களை பார்ப்போம். புது விதமான மக்களை ஃபேமிலிஸ்குள்ளே மீட் பண்ணுவோம். அதில் வந்து உங்களோட ஒர்க்கிங் செக்டராக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி செக்டராக இருக்கட்டும், ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு தோணலாம், நம்ம அடுத்தடுத்து போகும்போது நம்ம விழுந்துட மாட்டோமா, நம்ம எப்படா வீழ்ச்சி அடைவோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க கூட்டங்கள் இருக்கலாம். யாருக்கும் திரும்பி பதில் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. முன்னேறி போய்கிட்டே இருங்க. நீங்கள் முன்னேறி போய்கிட்டு இருக்க ஒரு அடியும் அவங்களுக்கு கொடுக்குற பதில் தான். ஸோ இதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ இந்த அவார்ட் வந்து டெடிகேட்டட் டு மை ஹஸ்பண்ட் அண்ட் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பெண்களுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் மூலியமாக தான் எனக்கு எல்லாமே கிடைக்குது. எப்பயுமே உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நான் வந்து அதுக்கான நம்பிக்கையின் பாத்திரமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களை வேறொரு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். நீங்களும் ஒரு சில வார்த்தைகள் எங்களோட ஷேர் பண்ணால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம சேனலுக்கு காமிச்சிருக்காங்க அவார்டு. Ladies and gentlemen, a big round of applause for our best wedding planner. ஷேக் ஆகுதுன்னு தெரியல. என்னோட நேம் வந்து சங்கீதா, பொள்ளாச்சியிலேருந்து வரேன். நான் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு யூடியூபராக இந்த அவார்ட் கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. இது எதிர்பார்க்காத ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அவார்ட் கொடுத்த அந்த டீமுக்கு கண்டிப்பாக நான் வந்து தேங்க் பண்ணி ஆகணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much and congrats. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கும் ஹேமாக்காவுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபஸ்ட் அவார்ட், எங்கள் லைஃப்லேயே ஃபஸ்ட் அவார்டு எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. விமன் யூடியூபராக சாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு மேல் வந்து ரொம்ப கெரியர் நோக்கி ஈஸியாக போயிட முடியும். ஃபேமிலி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அண்ட் அதை ரெகக்னைஸ் பண்ணுறது, அதை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கான ஒரு அவார்டாக கொடுக்குறது வந்து ரொம்பவே கம்மியான ஆளுகளுக்கு தான் கிடைக்கும். அண்ட் எங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நிறைய அவமானங்களுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் அது எங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இதே மாதிரி எப்போயுமே எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நாங்கள் நிறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்ற பிளஸிங்ஸும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. அக்கா உங்களுடைய ஒரு சில துளிகள். எஸ், எனக்கு என்னோட 46வது வயசில் ஃபஸ்ட் அவார்ட் நான் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் என்னால் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற போது இதை பார்த்துட்ருக்குற உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். நீங்களும் வந்து அதே மாதிரி முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஜெயிப்பீங்க. தேங்க்யூ. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூடா. இது ஃபர்ஸ்ட் அவார்ட் தான், ஸ்டார்டிங் தான், பிகினிங் தான். இன்னும் நிறைய அவார்ட்ஸ் பார்க்கணுன்னு வாழ்த்துறோம்.